Yes, Ranjani Namakkal red costume. Yes, Savita Kadalur blue costume. Get ready. Next board. Yes, Ranjani Namakkal red costume. Yes, Savita Kadalur blue costume. Get ready. Ganesh, 2 minutes. 2 minutes one round. பெண்களுக்கான போட்டி 2 நிமிடம் மட்டுமே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சுற்று 2 நிமிடம். 5000 ரூபாய் பரிசு தொகையில் பகிர்ந்து வழங்கப்படும். முதல் போட்டியில் இருந்து வெளியேறும் வீராங்கனை யார் என்பது இன்னும் ஒரு சில நிமிடங்களில். சாய் ஸ்ரீமதி vs சவிதா. Last 1 minute 45 seconds more. Last 1 minute 30 seconds more. சாய் ஸ்ரீமதி இவர் ஏற்கனவே சவுத் இந்தியா சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீராங்கனை மற்றும் பல போட்டிகளில் பரிசு தொகையை பெற்ற வீராங்கனை சாய் ஸ்ரீமதி தற்பொழுது களத்தில். நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த சாய் ஸ்ரீமதி. Last 1 minute more. Last 50 seconds more. Last 45. Last 30 seconds more. Last 20 seconds more. Last 10 seconds more. கடைசி 10 வினாடிகள் உள்ள நிலையில் சாய் ஸ்ரீமதி. 5 seconds more. இப்போட்டியில் வெளியேறும் வீராங்கனை சவிதா. பரிசு தொகையை போட்டியில் வெளியேறும் வீராங்கனை சவிதா. சாய் ஸ்ரீமதி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகிறார். Yes, Ranjani Namakkal. என் கார்த்திக் ஃப்ரம் தருமபுரி உள்ளவங்க. Sokkalingam Erode district. சொக்கலிங்கம் ஃப்ரம் ஈரோடு உள்ளவங்க. Singaravelan Salem. சிங்காரவேலன் சேலம். S Kannan Tirupur. சிஎஸ் கண்ணன் திருப்பூர் 4 பேர் உள்ளவங்கண்ணா. அதாவது 5000 3000 1000 1000 பெறக்கூடிய 4 வீரர்களும் தற்பொழுது களத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் 4 பேர் மட்டுமே அந்த பரிசு தொகைக்கு உரிமையாளர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். Last 1 minute 30 seconds more. Red 5, blue 0. பரிசு தொகைக்கு உரிமையாளர் மல்யுத்த வீரர்கள் 4 மல்யுத்த வீரர்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறார்கள். 5000 3000 1000 1000 ஆகிய பரிசு தொகையை பெறும் 4 வீரர்களும் தற்பொழுது களத்தில் வர இருக்கிறார்கள். புள்ளிகள் மட்டுமே வழங்கப்படும். 2 புள்ளிகள். சிவப்பு பட்டியல் வீராங்கனைக்கு 2 புள்ளிகள் மட்டுமே வழங்கப்படும். Last 1 minute more. கடைசி 1 நிமிடம் உள்ள நிலையில் Red 7, blue 0. Red 7, blue 0. Again 2 point. Red 9, blue 0. கடைசி 45 seconds. 45 வினாடிகள் உள்ள நிலையில்
சிவப்பு பட்டை அணிந்த வீராங்கனை 9 புள்ளிகளை பெற்றும் மற்றும் நீலப்பட்டை அணிந்த வீராங்கனை புள்ளிகளை பெறாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் வர்சஸ் கடலூர். இந்த போட்டியிலிருந்து வெளியேறும் வீராங்கனைகள் யார் என்பது இன்னும் சில Last 30 seconds more. தெரிகிறது. கடைசி 30 வினாடிகள் உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த வீராங்கனை முன்னிலையில் இருக்கிறார். 9 புள்ளிகளை பெற்று மேலும் 2 புள்ளிகளை பெற்று 11 புள்ளிகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். மேலும் 2 புள்ளிகளை பெறுவாராய். எஸ், again 2 point. ஃபால் என்ற அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த சிவரஞ்சனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சரிம்மா, ரஞ்சனி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. Next board. Yes, Vandana Devi Salem red costume board. Yogashri Dharmapuri red costume. Charulata Kadalur blue costume. Get ready. ரஞ்சித், அதோட முடிஞ்சதா பெண்களுக்கு? கிரவுண்ட்ல விளையாடுங்க, புஷிங் வேணாம். டெக்னிக் உள்ளே கொடுங்க. எதா இருந்தாலும் 4 புள்ளிகளை பெற்ற ரோஷினி முன்னிலையில் இருக்கிறார். பை ஃபால் என்ற அடிப்படையில் ரோஷினி இவர் நேஷனல் கேம்ஸ்ல ஒரு ரவுண்டு தமிழ்நாட்டுக்காக வெற்றி பெற்ற வீராங்கனை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரகாண்டில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டி நேஷனல் கேம்ஸ்ல குவார்டர் ஃபைனல் வரைக்கும் முன்னேறிய வீராங்கனை ரோஷினி. தர்மபுரி வர்சஸ் கடலூர். ரஞ்சித் உள்ள வர சொல்ல 4 பேரும் 14 பேரும். சாஸ்ரீமதி ரஞ்சனி அப்படியே உள்ளவங்க மேடம். சாஸ்ரீமதி ரஞ்சனி ரோஷினி ரோஷினி நாமக்கல் 3 பேர் உள்ள வந்துருக்காங்க. எஸ், பெறுவாரா? வெற்றி பெறுவாரா? இல்லை, இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ரோஷினி நாமக்கல். மேலும் 2 புள்ளிகள் சிவப்பு பட்டை அணிந்த வீராங்கனைக்கு. மேலும் 2. Red 6, blue 0. Red 6, blue 0. Red 6, blue 0. Last 1 minute, 15 seconds more. மேலும் 2 புள்ளிகள் நீலப்பட்டை அணிந்த வீராங்கனைக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. Last 1 minute more. Stop, whistle அடிச்சு விட்டுருங்க. Last 15 seconds more. சிவப்பு பட்டை அணிந்த வீராங்கனை மேலும் 2 புள்ளிகளை பெறுகிறார். யுகஸ்ரீ பை ஃபால் என்ற அடிப்படையில் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்த யுகஸ்ரீ வெற்றி பெற்றதாக பை ஃபால் என்ற அடிப்படையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார். தற்பொழுது இந்த பரிசு தொகைக்கு உரிமையாளர்கள் உள்ளே வருமாறு அழைக்கப்படுகிறோம். இந்த பரிசு தொகையை பெற இருக்கும் மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை உள்ளே வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Get ready. Red 1, blue 0. Red action, blue action. Last
2 minutes 30 seconds. Red 1, blue 0. 2 action. Red again 1, red 2, blue 0. Last 2 minutes, red 2, blue 0. 2 action. Blue passivity time. Red 2, blue 0. Last 1 minute 30 seconds. Red 2, blue 0. Red again 1. Red 3, blue 0. Action. Last 1 minute 20 seconds. Red 3, blue 0. 2 action. Last 1 minute. Red 4, blue 0. இறுதி 50 வினாடிகள். Red 4, blue, red again 1, red 5, blue 0. இறுதி 40 வினாடிகள். Red 5, blue 0. இதில் வெற்றி பெறுவர் 5000 ரூபாய் பரிசு தொகைக்காக இறுதி போட்டிக்கு செல்வார். Red 5, blue 0, last 26 seconds. 2 action. Last 20 seconds. Red 5, blue 0. Last 10 seconds. Red 5, blue 0. Last 5. Next ball. போகிறோம். பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் சாய் ஸ்ரீமதி நாமக்கல் ரெட், ஏ யோகஸ்ரீ தர்மபுரி ப்ளூ. இத்துடன் இதுவே இறுதிப் போட்டி. அனைத்து போட்டிகளும் நிறைவடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசி போட்டி வெற்றி பெறும் வீராங்கனைக்கு ரூபாய் 3000, வெற்றி இழப்பவருக்கு ரூபாய் 1000. அனைத்து போட்டிகளும் நிறைவடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து போட்டிகளும் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதுவே இறுதி போட்டி. இப்போட்டியில் வெற்றி பெறும் வீராங்கனை ரூபாய் 3000, வெற்றியை இழப்பவருக்கு ரூபாய் 1000 பரிசு பெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெட் 0, ப்ளூ 0, லாஸ்ட் 2 minutes 30 seconds. சிவப்பு பட்டை எழுதிய வீராங்கனை 2 புள்ளிகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். சாய் ஸ்ரீமதி. ரெட் 2, ப்ளூ 0. 0 point blue. ரெட் 2, ப்ளூ 0. ரெட் 2, ப்ளூ 0. கடைசி போட்டி. இத்துடன் அனைத்து போட்டிகளும் நிறைவடைகிறது. Blue action. Again 1. Red 3, blue 0. ரெட் 3, ப்ளூ 0. Red 3, blue 0, last 2 minutes. கடைசி 2 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது. இத்துடன் அனைத்து போட்டிகளும் நிறைவடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபிஃப்த் தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் ட்ரெடிஷனல் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024-25 போட்டி நிறைவு பெறுகிறது. கடைசி போட்டியாக ஈரோடு தருமபுரி வர்சஸ் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த வீராங்கனைகள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போட்டியில் வெற்றி பெறும் வீராங்கனை ரூபாய் 3000, வெற்றி இழப்பவருக்கு ரூபாய் 1000 பரிசு தொகை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒரு புள்ளிகள் சிவப்பு பட்டை எழுதிய வீராங்கனைக்கு 4, blue 0, last 1 minute 30 seconds. லாஸ்ட் 1 minute 30 seconds மட்டுமே உள்ள நிலையில்
ரெட் 4 ப்ளூ 0 லாஸ்ட் 80 வினாடிகள் இறுதி 80 வினாடிகள் ரெட் again one red 5 blue 0 ரெட் 5 blue 0 இறுதி 60 வினாடிகள் ரெட் 5 blue 0 இறுதி 50 வினாடிகள் ரெட் 5 ரெட் 6 blue 0 இறுதி 42 வினாடிகள் இத்துடன் அனைத்து போட்டிகளும் நிறைவடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சில வினாடிகள் மட்டுமே உள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களை ரூபாய் 3000 வெற்றி இழப்பவருக்கு ரூபாய் 1000 பரிசு தொகை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 2 புள்ளிகளை பெற்று சிவப்பு பட்டை அணிந்த வீராங்கனை ரெட் 8 blue 0 இறுதி 26 வினாடிகள் கடைசி 26 வினாடிகள் மட்டுமே உள்ளது. ரெட் 8 blue 0 இறுதி 20 வினாடிகள் ரெட் 8 blue 0 இறுதி 10 வினாடிகள் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இறுதி 5 வினாடிகள் ரெட் 8 blue 0 அனைத்து போட்டிகளும் நிறைவு பெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெட் வின் பை டெக்னிக்கல் பாயிண்ட் இப்போட்டியில் சிவப்பு பட்டை அணிந்த வீராங்கனை புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. தற்பொழுது மெடல்